அவ்வளோ சீக்கிரம் வந்து 5 முறை ஆண்ட கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் அவர்களும் நிற்பாங்க முன்னாடி ஆட்சி செய்த திமுகவும் சரியாக பண்ணல சார். பொருளாதார மேன்மையை மக்களுக்கு எங்கள் முதல்வர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் அளிப்பார் என்பதில் ஆணித்தரமாக மக்கள் நம்புகிறார்கள். இனி 30-40 ஆண்டு காலம் மைய அரசியலிலும் தமிழக அரசியலும் அவர் தான் மையம் கொள்ளுவார். அவர் நினைத்தது. நீங்கள் பணியாற்றிய அந்த காலகட்டம் 2014 2019 கோடாவாக, மக்களவை கோடாவாக, ஏன்னா உங்கள் 37 எம்பிக்கள், இந்த 37 எம்பிக்களுக்கும் வந்து உங்களுடைய ரோல் வந்து முக்கியமான ரோல். ராமச்சந்திரன், யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பீயிங் எஜுகேஷனிஸ்ட் கொறடா என்ற பொறுப்பை உங்களுக்கு அளிக்கிறேன். அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கழகத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு மாசு இல்லாமல் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். அதன்படி இம்மியளவும் பிசகாமல் செவ்வனை நான் பணியாற்றினேன். தர்மத்தையும் நியாயத்தையும் காப்பதற்காக 2G ஸ்கேம் மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றத்தில் செவ்வனை பணியாற்றி நடவடிக்கை எடுத்து டிமானிட்டேஷனுக்கு ரூபாய் அளவு சுருக்கிற மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரம் மிக பின்தங்கிவிடும். என்பிஎஸ் பேங்க் சிஸ்டத்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் கடுமையாக எடுத்து அம்மாவுடைய ஆணையின்படி, அறிவுரையின்படி அதை ஃபாலோ பண்ணி நான் இப்போ உரையாற்றினேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க 30 நாட்கள் சபையை நாங்கள் நடத்தவில்லை. நாடாளுமன்ற எம்பியுடைய பணி என்ன என்பது உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்படி வந்து பல்வேறு சிறப்புகள் பணிகள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தாலும் கூட இப்போ வந்து நீங்கள் தாவேகளை இணைந்து இப்போ என்ன பேசிச்சுன்னா, டெல்லியில் வந்து முக்கியமான ஒரு முகம் நமக்கு தேவை. அந்த முகம் வந்து KNR போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு செய்யப்பட்டது. மீண்டும் விஜய் வந்து உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து டெல்லி அரசியலில் ராஜ்யசபா மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னு வச்சு எப்படி ஏற்றுப்பீங்களா? இல்லை பல்வேறு காரணங்கள் முதல்வர் என்ன ஆணை எடுக்கிறாரோ அதை செய்வதற்கு, அந்த பணி செய்வது பணி இட் இஸ் ஒன்லி சரி. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவிலிருந்து அண்மையில் தாவேக்காவில் இணைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் 2014-2019 காலகட்டத்தில் சிறந்து விளங்கிய சிறப்பு வாய்ந்த கோடாவுமான திரு KNR ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். நீங்கள் பணியாற்றிய அந்த காலகட்டம் 2014-2019 கோடாவாக, மக்களவை கோடாவாக, ஏன்னா உங்கள் 37 எம்பிக்கள், இந்த 37 எம்பிக்களுக்கும் வந்து உங்களுடைய ரோல் வந்து முக்கியமான ரோல். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அந்த கொறடாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு இங்கே எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சவால்கள், அது காவிரி நதி மேலாண்மை வாரியம், அதே போல் பார்த்தீங்கன்னா மேகதாது அணை பிரச்சனை, முல்லை பெரியார் அணை, அதே தயநிதி மாறனுக்கு எதிரான அந்த எம்பிக்களை வந்து ஒருங்கிணைத்து மைய மண்டபத்தில் போய், அது மட்டும் இல்லாமல் கல்வி பட்டியலை மாநில பட்டியலிருந்து காங்கிரஸார் அவர்கள் மத்திய பட்டியலுக்கு சேர்த்தார்கள். திரும்பி அது ஸ்டேட் இண்டெக்ஸ் 13வது அட்டவணை வருவதற்காக போராடினோம். நுழைவுத் தேர்வே கூடாது என்பதற்காக ரொம்ப ஆணித்தனமாக போராடி முதல் வருடம் நாங்கள் வெற்றி பெற்றோம். தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் கோர்ட் தடை ஆணையை பெற்று கான்ஸ்டியூஷன் மூலமாக நீட்டை பெற்று தந்தார். அதற்கு இன்டைரக்டாக காங்கிரஸ் இருந்தது. முதலில் காந்தி செல்வன் தான் 2009 நீட்டு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நாமக்கல் காந்தி செல்வன், ஆமாம், நாமக்கல் கான்ஸ்டியூஷன்லேருந்து அவர் வந்து தேர்வாகி போகிறார். அவர் தான் அந்த இதை பில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இணை அமைச்சராக இருந்தார், சுகாதாரத்துறை இணை அமைச்சராக. மாபெரும் எனக்கு ஒரு வாய்ப்பை அம்மா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக, அதுவும் திரு ஜெகத் ரட்சகன் என்ற ஒரு இமாலய சக்தியை எதிர்த்து வெற்றி பெற்றது அம்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இன்னைக்கு விசில் புரட்சி வந்து அன்னைக்கு நடந்தது. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அன்னைக்கு அம்மா மோடியா லேடியான்னு அந்த புரட்சி அப்போ வந்து புரட்சி அப்போ வெகுஜன புரட்சி நடந்தது. மோடியா இந்த லேடியா என்றார்கள். அம்மா மக்கள் அம்மா தான் என்று சொன்னார்கள். நான் அம்மாவின் கருணையாலும் அம்மாவின் ஆசையாலும் என் தொகுதி மக்களினுடைய ஆதரவாலும் வெற்றி பெற்றேன். வெற்றி பெற்ற பிறகு அம்மா என்னை அழைத்து, ராமச்சந்திரன், யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பீயிங் எஜுகேஷனிஸ்ட் கொறடா என்ற பொறுப்பை உங்களுக்கு அளிக்கிறேன். அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கழகத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு மாசு இல்லாமல்
நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். அதன்படி இம்மியளவும் பிசகாமல் செவ்வனே நான் பணியாற்றினேன். பல விவாதங்கள், பட்ஜெட் விவாதங்களில் டிமானிட்டேஷன் ஆணித்தரமாக எதிர்த்து குரல் கொடுத்தோம். டிமானிட்டேஷன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை இல்லை என்று முதல்ல 2014 பில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வர்த்தகத்துறைக்கு 500 கோடி தான் ஒதுக்குனாங்க. அதை ஆணித்தரமாக அந்த பட்ஜெட்டில் எதிர்த்து பேசினேன். டிமானிட்டேஷனுக்கு ரூபாய் அளவு சுருக்கிற மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரம் மிக பின்தங்கிவிடும். அப்புறம் என்பிஎஸ் பேங்க் சிஸ்டத்தெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் கடுமையாக எடுத்து அம்மாவுடைய ஆணையின்படி, அறிவுரையின்படி அதை ஃபாலோ பண்ணி நான் இப்போ உரையாற்றினேன். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க 30 நாட்கள் சபையை நாங்கள் நடத்தவில்லை. பெரிய ரெக்கார்டு, பெரிய ஈவெண்ட்டு, மார்க்கபல்லாக இருந்தது. இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அப்புறம் முல்லை பெரியார் அணையை உயர்த்த 142 அடி அது நாடாளுமன்றத்தில் வாதித்து, நாடாளுமன்றத்தில் போராடி, சட்டமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை அணுகி நாடாளுமன்ற வாதம் எங்களுக்கு முன்னுதாரணம். கவர்மெண்ட் அதுக்கு அப்ஜெக்ஷனே பண்ணல. அது எங்கள் பெரிய 2 கவர்மெண்ட்டும் அதை பரிவாரணம் பண்ணுறதுக்கு உத்தரவை பெற்றோம். தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையினுடைய இடையூறுகள் இருந்தது. அந்த இடையூறுகளை 600 மீட்டரிலிருந்து 100 மீட்டராக குறைத்தோம். தொல்பொருள் ஆராய்ச்சியுடைய அலுவலகம் சென்னையில் அமைத்தோம். அப்போது அதை ரயில் விபத்துகளுக்கு இன்சூரன்ஸ் பெற்றுத்தர உதவியாக இருந்தேன். மவுண்ட் ரயில் நிலையத்தில் படியில் நின்று பயணம் செய்யக்கூடிய மாணவர்கள் 9 பேர் உயிரிழந்தார்கள். அந்த நேரத்திலே நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்து அவர்களுக்கு ஊதிய இன்சூரன்ஸ் பணமும் இனி அவை ஏற்படாமல் தடுக்கும் வண்ணம் பணியாற்றினேன். பல பணிகள் சட்டத்துக்கு உட்பட்டு அம்மாவின் ஆணைப்படி நிறைவாக செய்தேன். எனக்கு திருப்தி எனக்கு இருக்குது. நாடாளுமன்ற எம்பியுடைய பணி என்ன என்பது உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்படி வந்து பல்வேறு சிறப்புகள் பணிகள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தாலும் கூட இப்போ வந்து நீங்கள் தாவேகளை இணைந்திருக்கீங்க. இப்போ என்ன பேசின்னா, டெல்லியில் வந்து முக்கியமான ஒரு முகம் நமக்கு தேவை. அந்த முகம் வந்து கேஎன்ஆர் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து அடிபடுது. மீண்டும் விஜய் வந்து உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்து டெல்லி அரசியலில் ராஜ்யசபா மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன், எப்படி ஏற்றுப்பீங்களா? இல்லை பல்வேறு காரணங்கள் முதல்வர் என்ன ஆணையிடுகிறாரோ அதை செய்வதற்கு, அந்த பணி செய்வது, பணி இட் இஸ் ஒன்லி சர்வீஸ் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வினை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் 2G ஸ்கேமு, மதர் ஸ்கேம், எல்லா ஊர்லேயும் மதர் ஸ்கேம் என்று ஆணித்தரமாக பேசி அது சம்பந்தப்பட்டவர்கள் சொத்தை சீஸ் பண்ணுற அளவுக்கு நடவடிக்கை எடுத்தேன். அதனால் தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டேன். என் கல்வி நிறுவனம் நானும் பாதிக்கப்பட்டேன். ஆனால் அம்மாவின் அறிவுறுத்தலின்படியால் தர்மத்தையும் நியாயத்தையும் காப்பதற்காக 2G ஸ்கேம் மாபெரும் ஊழலை அம்பலப்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றத்தில் செவனே பணியாற்றி நடவடிக்கை எடுத்தேன். அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது அம்மா பார்ட்டி வியந்தார்கள். அந்த ஆவணம் என்னிடம் உள்ளது. அந்த காலகட்டங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு பல்வேறு சவால்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் நெருக்கடியான சூழல்களும் கூட. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மோடியை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் வந்து தள்ளப்பட்டீங்க. இப்படிலாம் இருக்கிற பொழுது இதற்கு இடையில் வந்து பில் வந்து பாஸ் ஆகிற விஷயமும் நடந்தது. நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து தர்ணா அமளி, இன்னொரு பக்கம் அம்மா உடல்நலம் வேறு பாதிக்கப்பட்டாங்க. இதற்கு இடையில் ஏன்னா உங்களுடைய பணிங்கிறது, கொறடா பணிங்கிறது சாதாரண பணி இல்லை. எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும், ஒருங்கிணைத்து எல்லாரையும் கொண்டு போகணும் இல்லைங்களா? இன்னொரு பக்கம் வந்து இந்த பில் பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் வந்து நீங்கள் வந்து அது முன்னெடுக்கணும் ஒவ்வொரு விஷயமா. எப்படி அதை வந்து சமாளிச்சிங்க? ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டெல், ஐ எம் பீயிங் எ சர்வெண்ட் ஃபார் அவர் 37 மெம்பர்ஸ். நான் எங்களை 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் கொறடாகவில்லை, அவர்களுடைய பணியாளாக தான் இருந்தேன். 10 மணி வரைக்கும் போய் ஹவுஸில் உட்கார வைப்பேன். இல்லை, உங்களுடைய கடினமான உழைப்பு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. 10 மணி வரைக்கும் ஹவுஸில் இருக்க வைப்பேன், தயவுசெய்து இருங்க. பிறகு ஏதாவது பில்லு வந்தால் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணுன்னு அவங்களும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அம்மாவுடைய அறிவுரை எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்தது. அது அப்பார்ட் ஃப்ரம் தட், பேசிக்கலி நான் பிரின்சிபல் ஆஃப் தலைவர், பிரின்சிபல் ஃபாலோயர். ஒரு பணியை ஏற்றுக்கொண்டால் செவனே செய்யணும். அதுவும் தமிழக மக்கள் பயனடைவதற்கு
அம்மா பிரச்சார மோடியா லேடியா என்று சொல்லிவிட்டார்கள். அதை நிரூபிப்பதற்கு மக்களுக்குடைய சேவையில் எந்த குந்தகம் வராமல் இருப்பதற்காக கடுமையாக பணியாற்றினேன். அதிமுகவுல இதே நிலை நீடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தாவேகளை இணைகிற சூழல் வருமா, இல்லை எதிர்த்து நிற்கிற சூழல் இப்போ அதிகரிக்கும்? மக்களுக்கு எங்கள் தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்கள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. பாகும் காலத்து எம்ஜிஆர் விஜய் சார் தான் என்று. எனவே எல்லா அதிமுக கூடாரம் தபாக கட்சியுடன் இணைந்துவிடும். தபாக என்பது விஜயுடைய திரு முதல்வர் விஜய் சாரினுடைய புரட்சித் தலைவனுடைய பிரதிபலிப்பாக தான், மறுமுகமாக தான் பார்க்கிறார்கள். அவருடைய அம்மா மறுமுகமாக தான் பார்க்கிறார்கள். அவருடைய கொள்கையையும் லட்சியத்தையும் பின்பற்றி ஆட்சி செவ்வனே செய்யும் ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருந்துள்ளது. இல்லை அவ்வளோ சீக்கிரம் வந்து 5 முறை ஆண்ட கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியுமா? ஏன்னா ப்ரீவியஸ் அவர்களும் நிற்பாங்கல்ல சார் கடந்த முன்னாடி ஆட்சி செய்த திமுகவும் சரியா பண்ணல சார். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அம்மா இருந்து மறுபடியும் கலைஞர் ஆட்சி அமைச்சார்ல, ஆமா, அது போல இருக்கலாம். அதே போல சூழல் வரும்ல உங்களுக்கு. அது மாதிரி இனி அரசியல் வந்து மாறும் சார். திராவிட கட்சிகள் மீது கொஞ்சம் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, புதிய சக்தி எதிர்பார்க்குறாங்க. அதனால மக்கள் இளைஞர்களுடைய சதவீதம் அதிகமாகிருக்கு. பாலிசியை நல்ல ஒயிட் சோஷியல் எக்கனாமிக் தான், ஒயிட் காலர் பொருளாதாரம் தான் தற்போது மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் நலமாக வளமாக வாழ தான் விரும்புகிறார்கள். ஒயிட் காலர் எக்கனாமிக்ஸ் ஐடி பீப்புளாக இருக்கட்டும், எல்லா மக்களும் வெகுஜன மக்களும் அதை விரும்புகிறார்கள். நலமாக இருக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக மேன்மையோடு இருக்க வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள். அந்த நல்லதை, பொருளாதார மேன்மையை மக்களுக்கு எங்கள் முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் அளிப்பார் என்பதில் ஆணித்தரமாக மக்கள் நம்புகிறார்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சியை மக்களை விரும்புகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரீல்ஸ் மூலமாக மலர்ந்த ஆட்சி என்ற விமர்சனமும் வந்து முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை? ரீல்ஸ் என்று ரீல்ஸ் ரியல் ஷோ சார். இட்ஸ் நாட் அட் ஆல் ரீல்ஸ். இட்ஸ் நாட் மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. மக்கள் உணர்வில் எங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் வரணும், எங்களை காப்பாற்றுவர் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் எப்படி காந்திஜி பேரில் ஒரு நம்பிக்கை கொண்டார்களோ, காங்கிரஸ் இயக்கத்தின் பேரில் ஒரு நம்பிக்கை கொண்டார்களோ, அதே மாதிரி 1970 அக்டோபரிலே புரட்சித் தலைவர் மீது எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ, அந்த நம்பிக்கை எங்கள் புரட்சி தளபதி தலைவர் விஜய் அவர்கள் மீது மக்கள் ஆழமான ஒரு கடவுளை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க. இனி 30-40 ஆண்டு காலம் மைய அரசியலிலும் தமிழக அரசியலும் அவர் தான் மையம் கொள்ளுவார். அவர் நினைத்தது நடக்கும். திருக்கழுக்குன்றம் கூட்டத்தில் அவங்க நல்லா ஞாபகம் இருக்கும். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இதுக்கப்புறம் விஜய்க்கு கூடுற கூட்டத்தெல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாரா? நிச்சயமாக. அப்போ முன்னாடி இருந்த அரசு வந்து பல சங்கடங்களையும் பல இடையூறுகளையும் ஏற்படுத்தினார்கள். இப்போது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக போவோம். வெறும் அதிகாரிகளும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்போவே கரூர் சம்பவத்திலேயே நல்ல கட்சி சார்பாக நல்ல தமிழக வெற்றி கழகம் சார்பாக நல்ல பணிகள் பண்ணார்கள். ஆனால் அப்போ இருந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. அரசாங்கத்தின் சதியால் தான் அந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வியூடு பிளான்டு ஹேப்பன் அண்டு அதுபடி தான் நடக்குது. மிக்க நன்றி சார். நன்றி சார்.